வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. ஞான பாரதம் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் ஒரு முறை மகா பெரியவா நிகழ்த்திய அற்புதங்களை பெரியவா பெருமை என்ற பெயரிலே உங்கள் முன் சமர்ப்பிக்க வந்திருக்கிறேன். அன்னைக்கு காஞ்சிபுரம் மடத்தில், சங்கர மடத்தில் ஏகப்பட்ட பக்தர்கள் பெரியவா தரிசனத்துக்காக காத்துட்டு இருந்தாங்க. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் ஏதோ விசேஷங்கிறதுனால காமாட்சி அம்மனை தரிசிக்க வந்த பக்தர்கள் எல்லோருமே மகா பெரியவரையும் பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறதுக்காக கூட்டம் கூட்டமாக வந்து காத்துட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு தம்பதிகள் தங்களுடைய ஒரு வயசு குழந்தையோட காத்துட்டு இருந்தா. கூட்ட நெரிசல் காரணமாகவோ இல்லை அங்கே நிலவிய புழுக்கம் காரணமாகவோ அந்த குழந்தை திடீர்னு அழ ஆரம்பிச்சது. கூட்டத்தில் இருந்தவெல்லாம் அவங்கள திரும்பி பார்த்தாங்க. ஏதோ எரிச்சலாக இருந்த காரணமா இல்லை இந்த குழந்தை அழறதே அப்படிங்கிற காரணமான புரியல. உடனே அந்த தாய் என்ன செய்தாள்னா, அந்த குழந்தைய மடியில் வச்சுட்டு தரையில் உட்காந்து அந்த குழந்தைக்கு விளையாட்டு காட்ட ஆரம்பித்தா. கீழே அமர்ந்த குழந்தை உடனே அங்கே இங்கேமா நகர்ந்து விளையாட ஆரம்பிச்சது. விளையாடி கொண்டே இருந்த அந்த குழந்தை திடீரென வீறிட்டு அழ ஆரம்பித்தது. கீழே உருண்டு புரண்டு அப்படி இப்படியுமாக திரும்பி அழ ஆரம்பித்ததும் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் என்ன செய்வது என்று புரியவில்லை. கூட்டத்தில் நின்றவர்களாம் திரும்பி பார்த்தார்கள். சிலருக்கு குழந்தை அழுவது சாதாரணமாக இருந்திருக்கலாம், சிலருக்கு எரிச்சலை தந்திருக்கலாம். அப்பொழுது மகா பெரியவருடைய அணுக்கோ தொண்டர் அருகிலே வந்து, உங்களை குழந்தையை தூக்கிட்டு வர சொல்றா பெரியவா என்று கோரினார்கள். உடனே அந்த தம்பதியரும் குழந்தை அழறதை என்னன்னு கேட்க போறாரா, இல்லை குழந்தை அழறதுனால நமக்கு மட்டும் பிரசாதத்தை கொடுத்து உடனே அனுப்ப போறாரா என்னன்னு புரியலையே என்று மனதிலே தோன்றிய எண்ணங்களோடு மகா பெரியவரின் அருகிலே சென்று நின்றார்கள். மகா பெரியவர் ஒரு சிறிய புன்முறுவலோடு அந்த தம்பதிகளை பார்த்தார். என்ன, குழந்தை அலறதா? பரவாயில்ல, இப்படி கீழே படுக்க வைங்கோ என்று சொன்னார். அந்த தம்பதிகளும் குழந்தையை கீழே படுக்க வைத்தார்கள். கீழே படுக்க வைக்கப்பட்ட அந்த குழந்தை அழுகை நிறுத்தவில்லை. அப்படி இப்படியுமாக உருண்டு புரண்டு அழுது கொண்டே இருந்தது. அந்த தம்பதிகளுக்கு தவிப்பு. குழந்தையை தூக்கி சமாதானப்படுத்தவும் முடியவில்லை. பெரியவர் கீழே குழந்தையை படுக்க வைக்க சொல்லியிருக்கிறார் என்பதால் கையில் எடுக்கவும் முடியாமல் சமாதானப்படுத்தவும் முடியாமல் மகா பெரியவா என்ன சொல்ல போகிறாரோ என்று அவரையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தார்கள். மகா பெரியவர் சிறிது நேரம் அந்த குழந்தையை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு தன் அருகில் இருந்த அணுக்க தொண்டர் ஒருவரை கூப்பிட்டு, மயில் பீலி ஒன்று எடுத்துட்டு வா என்று கூறினார். அந்த அணுக்க தொண்டரும் உள்ளே சென்று ஒரு மயில் பீலியை எடுத்து கொண்டு வந்தார். அந்த பீலியால குழந்தையோட முகத்தில் அப்படியே வருடி கொடு என்று மகா பெரியவர் சொன்னார். அந்த தொண்டரும் மயில் பீலியால் அந்த குழந்தையின் முகத்திலே மெதுவாக வருடி கொடுத்தார். அந்த கூச்சம் குறுகுறுப்பு தாங்காமல் அந்த குழந்தை நச்சென தும்மியது. அது தும்மிய வேகத்திலே அதன் மூக்கிலிருந்து ஒரு வெள்ளி முத்து வெளியே வந்து விழுந்தது. பார்த்து கொண்டிருந்த தம்பதிகளுக்கு ஆச்சரியம், வியப்பு. டக்கென தங்கள் குழந்தையின் காலிலே பார்த்தார்கள். அந்த குழந்தையின் காலில் இருந்த வெள்ளி கொலுசில் இருந்து விழுந்த முத்துதான் அது என்பதை புரிந்து கொண்டார்கள். அந்த முத்துதான் குழந்தையின் மூக்கிலேயே அரைத்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அந்த குழந்தை அழுதிருக்கிறது. மகா பெரியவர் தன்னுடைய ஞான திருஷ்டியால் அறிந்து கொண்டு அந்த மயில் பீலி மூலமாக அந்த குழந்தையின் மூக்கில் இருந்த முத்தை வெளியே எடுத்து விட்டார். மகா பெரியவா அந்த தம்பதிகளை சிறிய புன்சிரிப்புடன் பார்த்து, என்ன, காமாட்சிக்கு மூக்குத்தி காணிக்கை செலுத்ததா வெண்ணின்று இருந்தியே, அதை மறந்துட்டியா? அதைத்தான் அம்மன் ஞாபகப்படுத்தியிருக்கா. குழந்தை காலில் இருந்த வெள்ளி கொலுசில் இருந்த முத்தை அந்த குழந்தை வாயில் வச்சு கடிச்சுட்டு இருந்திருக்கு.
அது அப்படியே நீங்கள் குழந்தைய தூக்கும்போது மூக்குள்ளே போயிடுத்து. அதைத்தான் அம்மன் உங்கள் குழந்தை மூலமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கா என்று புன்முறுவல் செய்தார். அந்த தம்பதியரில் அந்த பெண்மணி உடனே சொன்னார், ஆமாம் சுவாமி, குழந்தை பிறக்க தாமதமானதால் நான் காமாட்சி அம்மன்கிட்ட வேண்டினேன், எனக்கு முத்து மாதிரி ஒரு குழந்தைய கொடு, உனக்கு மூக்குத்தி காணிக்கை செலுத்துறேன்னு வேண்டினேன். இப்போவே நேராக கோவிலில் போய் காணிக்கை செலுத்திடுறேன் பெரியவா என்று கீழே விழுந்து வணங்கினார்கள். போ உடனே போய் காமாட்சிக்கு மூக்குத்தியை காணிக்கை செலுத்து, அவளுக்கு கொடுக்க வேண்டியதை அவன் மறக்காம கேட்டு வாங்கிட்டுருவா. நீங்கள் கேட்டதை கேட்குறப்போ கொடுத்தாலோ இல்லையோ அதனால போய் அவளுக்கு காணிக்கையை செலுத்துங்கோ, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று கையை தூக்கி அவர்களை ஆசீர்வாதம் செய்தார். வந்திருந்த அனைவரும் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர என்று பக்தியோடு கோஷம் எழுப்பினார்கள், கைகூப்பி வணங்கினார்கள். அந்த நடமாடும் தெய்வம் வந்திருந்த அனைவரையும் கைகளை தூக்கி ஆசீர்வாதம் செய்தது. காஞ்சி காமாட்சி அம்மன் வேறு, நடமாடும் தெய்வம் மகா பெரியவா வேறா? இல்லை அல்லவா? அங்கிருந்த பக்தர்களுக்கு காஞ்சி மகான் காமாட்சி அம்மனாகவே தரிசனம் தந்தார். வேண்டும் நேரத்தில் வேண்டும் வரங்களை தந்து அருளக்கூடிய அந்த தெய்வத்தின் அவதாரமாக நம்முடைய வாழ்ந்த மகா பெரியவா நிகழ்த்திய எவ்வளவோ அற்புதங்களை நமது ஞான பாரதம் யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு வழங்குவதிலே நான் பெருமை கொள்கிறேன். தொடர்ந்து ஞான பாரதம் யூடியூப் சேனலை பார்த்து மகிழுங்கள். மறந்து விடாமல் ஞான பாரதம் சேனலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அது உங்களுடைய செல்ஃபோனுக்கோ லேப்டாப்புக்கோ டேப்லெட்டுக்கோ வந்து சேரும். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர.